கார்ல அவங்கள பத்தி நம்ம நெறைய பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வீட்ல உட்காந்து அவங்கள பத்தி இன்னும் நெறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு சிலதெல்லாம் இருக்கும்ல, இந்த கஷ்டங்கள்லாம் நான் கடந்து வந்துட்டேன். என்ன நெனச்சா எனக்கே கொஞ்சம் பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி. கொஞ்சம்லாம் கிடையாதுப்பா. நெறைய தாண்டி வந்துட்டேன். இந்த 36 வயசுல எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். எதுவுமே பார்க்காமலாம் கிடையாது. நெறைய பார்த்துட்டு வந்துட்டேன். வாழ்க்கை பயணம் தான் சொல்லணும். தண்ணி வேற குடுத்துருங்க. நல்ல வாழ்க்கையில தான் ரொம்ப கடந்து வந்துட்டேன். பிள்ளைங்கள வச்சு வாழவே முடியாதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. கூட பிறந்தவங்களே வாழ மாட்டேன்னு சொன்னாங்க என்னைய. 3 பிள்ளைங்கள வச்சிருக்க, நீ நடுத்தெருவுல நிப்பேன்னாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு என் வீட்ல உட்காந்துருக்கிறதே பெரிய விஷயம். அதுவே நான் தாண்டி வந்த ஒரு பெரிய சாதனை தான். 27 வருஷம் தேவைப்பட்டுச்சு எனக்கு இந்த சொந்த வீட்டில் உட்கார்றது. கூட பிறந்தவங்க, பெற்றவங்க, பழகுனவங்க எல்லாருமே வந்து வாழ மாட்டேன், இந்த பிள்ளைங்கள வச்சு நடுத்தரில் தான் நிற்பேன். நான் ஏன் என்னை கட்டினவனே சொன்னான், இந்த பிள்ளைங்கள வச்சு நடுத்தரில் நிற்பேன், நீ பிச்சு எடுப்ப, நான் அதை கண்ணால் பார்ப்பேன்னா. ஏன் ஊருக்குள்ளே வந்து நான் வாடகை இருந்த வீட்லேயே வந்து இன்னும் உன்னை இந்த வீட்டை விட்டு நான் காலி பண்ண வைக்கிறேன், நீ நடு ரோட்டில் நிற்ப அப்படின்னு சொல்லி எனக்கு சபதம் விட்டுட்டு சொல்லிட்டு போனான். அவன் சொல்லிட்டு போய் 1 வருஷத்துலேயே அவன் காணாமல் போயிட்டான். இன்னைக்கு நான் வளர்ந்து நிற்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு ஐடென்டிஃபை நான் என்னன்றதை நான் கொடுத்து நிற்கிறேன். என் சொந்தத்துக்கும் சரி எல்லாருமே சரி மதத்தை பார்த்தாங்க, ஜாதியை பார்த்தாங்க. வாழ மாட்டா, இவன் பிள்ளைங்களை வச்சு வாழவே மாட்டான்னு சொல்லி என் சொந்தக்காரங்களே வந்து மட்டம் தட்டி தள்ளி வச்சாங்க. எல்லாரும் தள்ளி வைக்கும் போது நானும் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லி சொந்த ஊரில் நின்று காட்டிட்டேன். எனக்கு இதை விட கடந்துறது வேறு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு செருப்படி கொடுக்கறதுக்கு வேறு எதுவும் கிடையாது எனக்கு. நெறைய நாட்கள் இருக்கும்ல, இந்த 3 பசங்கள வச்சு நம்ம எப்படி வாழ்க்கைய நடத்த போறோம்னு சொல்லிட்டு. அந்த நாட்கள்ல எப்படி கடந்து வந்தீங்க? தூக்கம் வருமா? சாப்பாடு கூட இல்லாமலாம் வளர்ந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. சாப்பாடுன்றதே அதிகமாக கிடையாதுமா. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருந்தது டீ தான். சாப்பாடுன்றதே நான் இப்போ தான் சமீபத்துலேயே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அதிகமாக. அது முன்னாடி சாப்பாடே கிடையாது. என் பிள்ளைங்க சாப்பாடு இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கவே வந்து நான் என்னை கவனிக்க விட்டுட்டேன். அவங்களுக்கு சாப்பாடு அதிகமாக போட ஆரம்பித்தேன். எனக்கு வெறி இருந்தது, உழைக்கணும், ஓடணும், இந்த சமுதாயத்துக்கு முன்னாடியும் என் சொந்தக்காரங்க முன்னாடியெல்லாம் வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு வெறி தான் அதிகமாக இருந்தது. அதனாலே என் தூக்கத்தை தொலைச்சேன், என் பசி எல்லாத்தையும் தூக்கி தொலைச்சிட்டேன். இவங்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்பவும் வைராகியத்தோடு வாழ்ந்தேன். யாரோட கையும் நம்பி இல்லாமல் தனியாக நின்று சாதிக்கிறமேன்னு சொல்லி தான் நான் அவ்வளோ தூரத்துக்கு நின்று நான். இப்போ நீங்க உங்க Instagram பயோலயே போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி உண்மையான நண்பன்னா உயிரை கூட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட உண்மையான நண்பன் யாரு? இதான் உட்காந்துருக்குது. ஓகே. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எப்படி சந்திச்சீங்க? அத பத்தி சொல்லுங்க. எங்க பார்த்தீங்க? எப்படி உங்க நட்பு தொடருச்சு? நாங்கள் கலைஞர் டிவியில் தான் சந்தித்தோம். நிறைய பேர் எவ்வளோ பேர் வந்து என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, என்னென்னமோ சொல்லி அதை பிரிக்கணும்னு எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க. ஆனால் நாங்கள் கரெக்டாக இருக்கோம். அதனால் எங்களுக்குள்ள ஒரு இதுவும் கிடையாது. இன்றைக்கும் ரோட்டில் போனாலும் அடிச்சுக்கிட்டு தான் போவோம், மிதிச்சுக்கிட்டு தான் வருவோம். அவள் என்ன அடிக்கிறது, நான் அவளை அடிக்கிறது, ரோட்டில் போனாலும் அப்படி தான் போவோம். ஊருக்கு தெரியும், நாங்கள் இருக்கிற ஊருங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்க நல்ல நட்போடு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அது போதும், யார் என்ன சொன்னால் நம்மளுக்கு என்ன வந்தது. இன்னமும் வந்து இந்த குடும்பத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நான் கொடுக்குற காசெல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கிறது, இஎம்ஐ கட்டுறது, பிள்ளைங்களை பார்த்துக்கிறது, வீட்டை பார்க்குறது எல்லாமே அவள் தான் பண்ணுறான். ஒரு தாய்க்கு தாயாக இருந்து அவள் தான் பார்க்குறான். இப்போ அவங்கள பத்தி நம்ம நிறைய பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க ஃப்ரெண்டோட நம்ம அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஓகே. நீங்க வந்து மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் கதையை பத்தி சொல்லுங்க. எங்க மீட் பண்ணீங்க? அவங்க சொல்லியிருந்தாங்க கலைஞர் டிவில தான் சந்திச்சிங்கன்னு சொல்லிட்டு. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க எப்படி சந்திச்சீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. நான் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருந்தேன். டிரைவர் ஜிமுனான்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா? அப்போ வந்து அது ப்ரமோஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹீரோயின். அந்த படத்தை கூப்பிடும்போது தான் இவங்கள பார்த்தேன். அவங்கள பார்த்த உடனே ஒரு ஆனஸ்டாக ஒரு ஆக்டிவாக இருந்தாங்க. எனக்கு அவங்க ஆக்டிவிட்டியும் பிடிச்சிருந்தது. சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஷிப். அப்படியே இன்னும் தொடர்ந்தது. தொடர இவங்களோட பேக்ரவுண்டு, இவங்க தனியாளாக நின்று பசங்களை சமாளித்து இந்த அளவு கொண்டு வர்றது, ஒரு ஆண் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து நிற்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா ஆண்கள் ஓட்டுற துறை தான் கார். ஸோ அந்த துறையில் வந்து வின் பண்ணி இவங்கள மாதிரி நிறைய பேர் இவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, நானே எனக்கு கார் ஓட்டணும் ஆசை வந்து இவங்கள பார்த்தோன்னே, நம்மளும் ஓட்டலாம்ல, எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்லாம் கேட்ட நாள்லாம் இருக்குது. அதனால் ஒரு லேடியாக இருந்து இந்த துறையிலையும் சரி வீட்லேயும் சரி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். பசங்களை கரெக்டாக கொண்டு போயிட்டு, பசங்க எல்லா வேலையுமே செய்வாங்க வீட்டில். நான் வந்தால் உடனே
அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தேன் ஒரு நாள். கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தா, ஆளுக்கு ஒரு வேலை ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வண்டி ஓட்ட போயிடுறாங்க. அப்போ யார் பார்த்துப்பான்னு கேட்கும்போது பசங்கள சொன்னாங்க, நான் இந்த வேலை செய்வேன் ஆண்டி, நான் அந்த வேலை செய்வேன். அம்மா வந்தோடனே நைட்டு தான் வருவாங்க, சில நாள் வரமாட்டாங்க. அவங்களோட பேக்ரவுண்டு என்னன்னு கேட்கும்போது அப்போ தெரியும் அப்பா இல்லை. ஸோ அப்பா செய்ய தவறிய வேலையை இவங்க எடுத்து செய்கிறாங்க. இவங்க தான் அப்பாவும் அம்மா இந்த வீட்டுக்கு தூணாக இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. பொண்ணு அவங்கள வந்து எனக்கு ஒன்றும் பிடிச்சி போச்சு. ஒரு பொண்ணால் சாதிக்க முடியாதது சாதிச்சாகணுன்ற ஒரு வெறி எனக்கு இருக்குது, அதே வெறி இவங்களுக்கும் இருக்குது. அப்போ வந்து இவங்களுக்கு நம்ம துணையாக இருக்கணும், ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஸோ இவங்கள ஃப்ரெண்டாக அடைஞ்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நான். ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பெண்ன்றது எல்லாருக்கும் வந்து மட்டமாக போச்சு. இந்த வேலையை செய்கிறாங்களா, டிரைவரா இவங்களா, வண்டி ஓட்டுறாங்களா, நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்களா, ஓ முடியுமா அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வி. அது முடியும்ன்றது தான் இவங்க எடுத்துக்காட்டாக இருக்காங்க அப்படின்றது தான் என்னோட இது. அப்படிதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தொடர்ந்தது. நீங்க எப்போ ஆட்டோ ஓட்ட ஸ்டார்ட் பண்ணீங்க? அது நான் ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுப்பா. ஆட்டோ ஸ்பெசிஃபிக்காக ஆட்டோ தான் ஓட்டணும் நான் வரல. எதனா பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஆட்டோ ஓட்டிட்டு போனார். அவர் பின்னாடி உட்காந்துருப்போம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த அண்ணங்கிட்ட பேசி கொடுக்கும்போது ஆட்டோ ஓட்டலாம், ஸ்கூல் சவாரியெல்லாம் இருக்குமா, நீங்களே எடுத்து பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டே வந்தபோது, இதில் போதியமான சம்பளம் வருதாண்ணா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், வருதுமா, நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னாரு. சொல்லித்தரீங்களான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன், அவர் காணாமல் போயிட்டார். அப்புறம் ஸ்டாண்டாக போயிட்டு கேட்டு, சரி ஓகே யாரையாச்சும் ஒருத்தராச்சும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரே ஒரு அண்ணன் மட்டும் முன் வந்தார். அவர் வந்து சாப்பிட்ற லஞ்ச் டைம் மட்டும் எனக்கு ஒரு 1 hour சொல்லி கொடுத்தாரு. தனியாகவே நம்ம சர்வை பண்ண முடியுமா? இப்போ எனக்கு வந்து யாருமே வேணாம், பார்ட்னர் வேணான்னு டிசைட் பண்ணுறப்போ நான் தான் லைஃப் ஃபுல்லாக நாம தான் தனியாக இருக்கணுன்ற ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்கல்ல? எல்லாருமே ரொம்ப நாள் வருஷமோ இல்லை சாவர வரைக்கும் யாரும் கூட வரப்போகிறது கிடையாது. எனக்கு ஃப்ரெண்டுன்னும் போது இவங்க என்னை பார்த்துக்கிறாங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். இப்படி இருக்கும்போது எனக்கு அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க லாஸ்ட் காலத்தில் என்ன பண்ணுவாங்களோ அதை பற்றி எனக்கு தெரியும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த நம்பிக்கை தான் ஆண்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை விட. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணமே பண்ணிங்கனாலும் பேசிக் என்ன பண்ணுவீங்க, தாலி கட்டுவார, அதுக்கப்புறம் பீரோலேருந்து நீங்கள் படுக்கிற கட்டிலேருந்து கொண்டு சீர்வரிசையிலேருந்து எல்லாமே நீங்கள் வாங்கணும். குழந்தை பிறந்தாலும் அவங்க எதுவுமே பார்த்துக்க மாட்டாங்க, நைட்டு நீங்கள் தான் கண் முழிச்சு பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு எதுக்கு சிம்பிள். இதே மாதிரி குழந்தை பிறந்தாலும் லைஃப் லாங் அவங்க படிக்க வைக்க போகிறாங்களா, இல்லை கூட உட்காந்து பார்த்துக்க போகிறாங்களா, கிடையாது. வேலைக்கு போக போகிறாங்க, வர போகிறாங்க, சாப்பிட போகிறாங்க. 4 வாரத்து பொம்பளை கிட்ட உட்காந்து பேசுவாங்களா, முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிடுவாங்க. ஸோ குடி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் நீங்கள் சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர நீங்களே வேலைக்கு போய் அவங்க அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க. இதுதான் இவங்க லைஃப்ல அதான் நடந்தது. இல்லை சிஸ்டர், இவங்க லைஃப்லயும் அதான் நடந்தது. ஸோ அப்படின்னும் போது நான் பார்க்குற முக்கால்வாசி ஆண்கள், நான் வந்து எல்லா ஆண்களையும் தவிர சொல்லலை, இப்போ பர்சன்டேஜ்னு சொல்லுவோம்ல, 98% அவர் நல்லவர் அப்படின்றத 98% கெட்டவர் இப்படிதான் சொல்ல முடியும். 97% அவர் பரவாயில்ல அப்படின்னு இப்படிதான். பர்சன்டேஜ் விஷயம் வேறையே ஆகலாம், ஆனால் ஆண்களோட மென்டாலிட்டியோ அவங்களோட படைப்போ அதுதான். இப்போ நீங்க வந்து இவங்களை பார்த்து ரொம்ப வியந்த ஒரு விஷயம், அது இந்த கல்யாணம்னு ஒரு இடத்துல வந்து சிக்கி அமைதியாயிட்டாங்க. அந்த சூழலுக்கு இவங்க தள்ளப்பட்டாங்க. ரொம்ப இந்த கதவுக்கு முன்னாடி நின்று பேசுறதெல்லாம் காலம்லாம் இருந்தது. அது இவங்களுக்குள்ள வந்த பிறகுதான் எனக்கு தெரியும், இப்படி ஒரு தில்லு ஃபர்ஸ்ட் இருந்தாங்களா அப்படின்ற அளவுக்கு. இந்த பொம்பளை பிள்ளை வெளியே வரக்கூடாது, கடைக்கு போகிறதுக்கு வந்து சங்கடப்பட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அவங்க வீட்டுக்கார். அது சொல்லியிருக்காங்க, நான் பார்த்ததில்ல. அப்படி இருக்கிற இவங்க இப்போ ஒரு ரிலேஷன்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்படிதான் இருந்தது தில்லு தெரியுமா உனக்கு அப்படின்னும் போது, பிரியா அப்படின்னு கேட்ட காலம் போயிட்டு வந்து போட்டு ஊரை சுத்துற ஆளுமா நாங்கெல்லாம். அது கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுச்சு. ஸோ இதை கேட்கும் போது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியா, நான் பார்க்கும்போது இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் டிவியில் இப்படி கிடையாது அப்படின்னு. இல்லை அப்படிதான் இருந்தது, அந்த பிள்ளை அந்த பையன் கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து கார் எடுத்து ஓட்டி, கார் ஒரு 4 ஆக்கி 4 கார் வாங்கி அது இது பண்ணி அந்த பையனை திருப்பி கூப்பிட்டு வந்து அந்த 4 காருக்கு போயிடுச்சு. இதெல்லாம் சொல்லிட்டு ரீசெண்டாக வந்தார். ரீசெண்டாக 2024 திரும்பி வந்தார். அப்போ உணர்ந்து திரும்ப வந்தார். பழைய வீட்டில் தான் இருந்தேன், அதே என் 3 பிள்ளைங்களோட அழைக்கலமான அதே வீட்டில் தான் குடியிருந்தேன். சடனாக ஒரு ஃபோன் காலு, இந்த மாதிரி நான் சத்யா பேசுகிறேன், இந்த மாதிரி அவள் என்னை வந்து ஏமாத்திட்டா, அவளை குத்திட்டு நான் ஜெயிலுக்கு போக போகிறேன், கடைசியாக அவனை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு ஃபோன் கால் தான். அந்த ஸ்பாட்டே நான் இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு திருச்சி கிளம்பிட்டேன். அந்த துரோகம் எல்லாத்தையும் மறந்து அந்த ஸ்பாட்டுக்கே கிளம்பிட்டேன்.
என்ன தோணுச்சு அந்த ஃபோன் கால் கேட்டோன்னே, இந்த குரல் கேட்டோன்னே? அது எப்படி சொன்னா அவளுக்கும் பிடிக்காது. இருந்தாலும் சொல்றேன். நான் துரோகம் பண்ணவர் தான். இருந்தாலும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம். அழுதா தாங்க மாட்டேன். நீங்க புடிச்ச ஒரு விஷயம் சொல்ல சொன்னீங்க. நான் சொன்னேன் போல்ட்னஸ் அண்ட் கார் ஓட்டுறது. பிடிக்காத ஒரு விஷயம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயத்த நான் சொல்லுவேன். இப்ப எவ்வளவுதான் துரோகம் பண்ணீங்கனாலும் கிட்ட வந்து பேசுனீங்க அப்படின்னா, அந்த வேலை எனக்கு செஞ்சு குடுன்னு வந்து நின்னீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்ப எப்பதான் உணர்வாங்க தப்ப? பனிஷ்மெண்ட் யார் கொடுக்கறது? நீ கொடுக்க வேண்டாம். நீ எதுவுமே பண்ணாம விட்டாலே கடவுளா பனிஷ் பண்ணிடுவாரு. நீ அதை போய் நீ பண்ண 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 திருப்பி அதே தப்பை தான் செய்வாருன்னு அதை தான் செஞ்சுட்டு திருப்பி திருப்பி அதே தான் செஞ்சாரு. அவர் அழுதா நான் தாங்க மாட்டேன். ஒரு ஃபோன் காலில் அழுதாரு. திருச்சியில் திருவாரம்பூரில் அழுவ ஆரம்பிச்சாரு. சென்னையிலேருந்து கிளம்பிச்சு வண்டி. மறுநாள் காலையில் போய் வண்டி நின்றுச்சாங்க. என் பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கே கூச்சப்பட்டவன், வெக்கப்பட்டவன், அசிங்கப்பட்டவன். அன்றைக்கி அந்த கம்பெனி வாசல்லையே வந்து அந்த கடையில் இருக்க எல்லாருமே பார்க்குற மாதிரி என் பொண்டாட்டி வந்திருக்கா, என் பொண்டாட்டி வந்திருக்கா, என்னை கூட்டு போந்திருக்கா, என்னை கூட்டு போந்திருக்கான்னு ஊரறியே சொன்னாப்புல. இத்தனை பேரும் சொன்னாங்க. நான் தான் சொன்னேன்டா, உன் பொண்டாட்டி ஒன்று விட்டு எங்கேயும் போக மாட்டா, நீ கூப்பிட்டா வந்துடுவா, நீ தாண்டா தேவையில்லாமல் எவ்வளோ வழியாக நம்பி போனேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்க. அதான் கேட்டேன், திருந்திருக்கியா, கரெக்டாக இருக்கியான்னா நான் கரெக்டாக தான்மா இருக்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே அதே உமன் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்லி அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மூலிமா வந்து இன்ஸ்பெக்டர் மூலிமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மூலிமா அந்த பொண்ணை ஏமாத்தினவளை வந்து அவளை அடித்து கையெழுத்தெல்லாம் வாங்க வச்சு, இன்னொரு குடும்பத்தையே கெடுத்து நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க, உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ தான் வந்து ஜெயிலுக்கு போனோம், அந்த பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட்லாம் இது பண்ணி அப்புறம் அவர் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு குடும்பம் நடத்தினேன். இதே ஏரியாவில் வச்சு 1 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. என்னுடைய ஒரு சின்ன தப்பு, அவனை வேலைக்கு போடாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பொட்டு பாம்பா பார்த்துக்கிட்டது என்னோட தப்பா போயிடுச்சு. நான் சொன்னேன்ல, நிறைய பாம்புக்கு பால் ஊற்றுற கதையை நானும் பால் ஊற்றிட்டேன். நிறைய ஆம்பளைங்களை உட்காந்து வச்சு சோறு போடுறது தான். நம்ம தான் வேலைக்கு போகிறோமே, நம்மக்கிட்ட தான் வண்டிங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு சோறு போட்டேன். அவர் அண்ணா நல்லா செட்டிலாக தான் இருக்கிறாங்க, நல்ல வசதி வாய்ப்போடு தான் இருக்குது, நம்ம ஏன் வேலைக்கு போனோன்னு ஒரு அசாத்தனம் வந்துருச்சு. அது ஒவ்வொரு வண்டியாக கைவிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக ஒரே ஒரு வண்டி கையில் இருந்தது. அப்போ அவரோட சுயநலமும் எனக்கு தெரிய வந்துச்சு. திருப்பி வந்து பழையபடி அவர் குடிக்க ஆரம்பிக்கிறது, திரும்ப அதே பேச்சு, அதே இது. வீட்டுக்குள்ளே வந்து பிள்ளைங்களோட நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. நைட்டில் பிள்ளைங்க அழுவுறது, அதுங்க தூங்க விடாமல் பண்ணுறது, இதே வேலை அதிகமாக போயிடுச்சு. இப்போ உனக்கு விருப்பம் இருந்தால் இரு, இல்லைன்னா கிளம்பிக்க அப்படின்னு சொல்லும்போது இதே ஏரியாலேயே குடியிருந்தாங்க. அசிங்கப்படுத்துவேன், அவமானப்படுத்துவேன்னு சொல்லி இதே ஏரியாலேயே குடியிருந்தாங்க. நீ எங்கே இருந்தா என்ன, நான் உன்னை கண்டுக்க போகிறதில்ல, நாங்கள் வேணான்னு சொல்லி நான் பிள்ளைங்கிட்ட ஓப்பனாகவே கேட்டேன். பிள்ளைங்கிட்டே கேட்டேன், உங்களுக்கு அப்பா வேணுன்னா சொல்லுங்கள், கூட்டிகிட்டு வந்துடுறேன், இல்லை வேணான்னா விட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் என் பேச்சை கேட்ட பிள்ளைங்க அன்றைக்கும் அதே வார்த்தை சொல்லிச்சு, அம்மா வேணாம்மா, அவர் ரொம்ப குடிக்கிறாரு, வீட்டுக்குள்ளே வச்சே குடிக்கிறாருமா, வேணாம்மா நம்மளுக்கு அப்படின்னு பிள்ளைங்களே சொல்லிடுச்சு. அப்போ அவங்களே சொன்ன பிற்பாடு நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒதுங்கியே விட்டுட்டோம். அவராக தான் எங்களுக்கு கால் பண்ணுவார், பேசுவார், அப்படியாவது திருந்துவாருன்னு பார்ப்போம். அவர் திருந்தமே தெரில. நாங்களும் அதை வந்து என் பசங்களுக்கு அது எண்ணமே போயிடுச்சு. அப்பான்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணாங்க, யாரா நீ, அவ்வளோதான், அந்த ஒரே வார்த்தை தான், யாரா நீ. ஏன்னா எத்தனையோ தகப்பன் வந்து பிரிஞ்சு இருந்து கூட என் பிள்ளைங்க படிப்புக்காக செலவு பண்ணுறேன், என் பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா பண்டிகை நாளில் செலவு பண்ணுறதுன்னு நிறைய பேர் இருக்காங்க. இது எதுக்குமே யூஸ் இல்லை. அப்படி எதுக்கு நீ, எனக்கு தேவையே கிடையாது. இந்த இப்போ நான் சொந்த ஊரில் வீடு கட்டினதே வந்து எவன் கொடுத்தான்னு கேட்டான். நீ கட்டிட்ட, நீ வாழ்ந்துட்ட அப்படின்னு கூட அதை ஏற்றுக்கிற மனப்பாருங்க. எவனோ கொடுத்துருப்பான், வந்து நிற்பான்ல, அப்போ சண்டைக்குன்னு ஒருத்தன் வந்து நிற்பான்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே. பிள்ளைங்களுக்கு எடுத்துக்காட்டுற ஒரு அப்பனாக இருக்கணும். அதை வந்து பிள்ளைங்களை கெட்டு போகிறதுக்கு ஒரு தகப்பன் வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு என் வீட்டில் அந்த இடத்துல இல்லை. பிள்ளைங்களை வந்து வளர்க்க தெரியல, பிள்ளைங்களை வந்து கரெக்டான பாதையில் கொண்டு போகிறது தெரியல. நான் நிறைய பண்ணிட்டேன். ஸோ அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அவருக்கு இல்லை. எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருப்போம்பா, சொந்த ஊருக்குள்ளே வந்து வாழ்ந்து காட்டணும், சொந்தத்து வந்ததுக்கு முன்னாடி வந்து நிமிர்ந்து நின்று வாழ்ந்து காட்டணும், தைரியமாக வாழ்ந்து காட்டணும், கௌரவமாக வாழ்ந்து காட்டணும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சொந்த ஊரில் அந்த சொந்தக்காரங்க முன்னாடி சொந்த வீடு கட்டிட்டு நீயும் பார்க்குற மாதிரி நான் வாழ்ந்து காட்டுடான்னு சொல்லி வாழ்ந்து காட்டுற கெத்து இருக்குது பார்த்தீங்களா, அப்பா நிறைய. அதாவது சிங்கிள் பேரண்ட்டுகளுக்கு தெரியும், இன்றைக்கே இந்த வீடை கட்டிட்டோமேன்னு சொல்லி நிம்மதியாக எங்களால் தூங்க முடியல. ஆமாம், கடன் இருக்குது, வீடை கட்டிட்டோம், பிள்ளைங்களுக்கு தேவையான அளவுக்கு சேஃப்டி நாங்கள் பண்ணிட்டோம். அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எங்களுக்கு வீடு கிடையாது அப்படின்னு சொல்லி போக முடியாத அளவுக்கு அந்த ஒரு மனசை நாங்கள் பதிய வச்சிட்டோம்.
ஆனால் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோமேன்றதுக்காக நாங்கள் உட்காரல. இன்னும் ஓடணும். பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுருக்கோம். இன்னும் ஓடணும். யார்கிட்டயும் நாங்கள் இன்னமும் கையேந்தி நிற்கலை. கடவுளோட அனுகிரகம் இன்னமும் யார்கிட்டையும் கையேந்தலை. இதுக்கப்புறம் யார்கிட்டையும் கையேந்தக்கூடாதுன்னா நாங்கள் ஓடினா மட்டும் தான் முடியும். கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அப்போ ஓட ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னைக்காவது ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரிலாம் தோணிருக்கா? அப்போ தோன்ற நேரம்லாம் ஓடிட்டு தான் இருந்தேன். இப்போ என் பொண்ணு வந்து ஸ்கூலில் சொன்னா, எங்கள் அம்மா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்காக அவங்க ஸ்டேஜ் வந்துட்டாங்க. விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இல்லைன்றத ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்காகவே இப்போல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் உங்க கூட பேசினது. உங்க உழைப்பாலே இவ்வளோ அழகான ஒரு வீடை கட்டி அண்ட் உங்க மனசு மாதிரி இன்னும் உயர்ந்துட்டே போகணும். நன்றி. நன்றி.